டாஸ்மார்க் வழக்குல முதல் குற்றவாளியாக மு.க. ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் 1 டாஸ்மாக்ல இருக்கணும். இரண்டாவது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி. ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே. என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 1 இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அண்ணா ஒரு நிமிஷங்க, இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கூட நீங்க வாங்க, எந்த பக்கம் வேணாலும் ஒரு FL5 லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க. சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும். இது 2023 போடப்பட்டதா, 24 போடப்பட்டதா, 25 போடப்பட்டதா முக்கியம் இல்லை. இந்த முழு டாஸ்மார்க்கை இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2021 மேக்கு பிறகு. அதான் இடி அறிக்கையில மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். 3 கேட்டகரி FIR கம்பைன் பண்ணி ECIR போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க. செந்தில் பாலாஜி அக்யூஸ்ட் ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தானே போகுது. அந்த காப்பியை தொடர்ந்து FIR எப்ப போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும்.